என்றும் மக்கள் மனதில் முதல்வர் காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாள் கவிதை. ஆண்டவன் அனுப்பிய அற்புத மாமனிதர், தமிழ்நாட்டை தங்கமாய் மிளிர செய்த தங்க மகன், கல்வி கண் திறந்த கர்ம வீரர், மாணவர்களின் பசியை போக்கி அறிவு பசியை தூண்டச் செய்த மனிதருள் மாணிக்கமாய் திகழ்ந்த மா மேதை, விருதுநகரில் பிறந்து விருதுகளுக்கு எல்லாம் தலை சிறந்த விருதுகளை பெற்று மக்கள் மனதில் நீங்கார் தலைவன், விருது பெற்ற முதல்வர், மக்களின் மனதில் காலங்கள் கடந்தாலும் காவியமாய், காலத்தால் அழிக்க முடியாத ஓவியமாய், அன்புக்கும் பண்புக்கும் நேர்மைக்கும் நிதானத்துக்கும் பாசத்துக்கும் உதாரணமாக அகிலமே போற்றும் உத்தமர், மாபெரும் மாமனிதன். எளிமை உன் சிறப்பு, விவசாயத்தை நேசித்தாய், பயிர்கள் வாடினால் விவசாயிகள் வாடுவார்கள் என பலமாய் யோசித்து பல அணைகள் கட்டினாய். விவசாயிகளின் மனம் குளிர செய்து மக்களின் பசியை போக்க அணைகள் கட்டிய அணையா விளக்கு. சுதந்திரத்தின் மகிமை உணர்ந்து உரக்க குரல் கொடுத்து உரிமையை நிலைநாட்ட 9 ஆண்டுகள் சிறைவாசம் செய்த தியாகி, போராடி பெற்ற சுதந்திரத்தை போற்றி பாதுகாத்த மக்களின் மா வீரன், உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த உழைப்பாளி, கல்விக்கு முக்கியத்துவத்தை உணர்த்திய கர்ம வீரர் காமராஜர், பல ஆயிரம் பள்ளிகளை உருவாக்கிய மா மேதை. ஏழை என்பது நேற்றைய காட்சி, கல்வி மற்றும் நீ கண்ணாய் நினைத்தால், கல்வியில் கற்று சிறந்தவனானால் செல்வந்தனும் உன்னை போற்றுவான். ஒழுக்கம்தான் உயர்வை தரும். எவ்வளவு வருடம் உயிரோடு வாழ்கின்றோம் என்பதை விட எவ்வளவு பேர் சிறப்பாய் வாழ வழிவகுத்தோம் என்பதே நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தம். வாழ்ந்து காட்டிய மகான், தனக்காக வாழாமல் பிறருக்காக தன் வாழ்க்கையை நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்த என்னவோ நாடே உனக்கு வீடானது. நாட்டு மக்களே உன் பிள்ளைகள் ஆனார்கள். உன்னில் இருந்து தெரிக்கப்பட்ட விதைகள் நாங்கள். உங்கள் எண்ணங்கள் செயல்கள் மிக பெரியதாய் இருந்ததால் தான் என்னவோ என்றும் எங்கள் மனதில் நீங்கா முதலிடம் பிடித்த முதல்வன் நீங்கள் தான். உங்கள் பிறந்த நாளில் கவிதை விதைகளை உங்களுக்கு காணிக்கையாக காலடியில் சமர்ப்பிக்கிறேன். என்றும் அன்புடன் இளவரசி. இந்த கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத நிதிஷா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.